வணக்கங்க. இந்த வெயில் காலத்தில் என்னால் ரொம்ப நேரம் அடுப்பில் நின்று சமைக்க முடியாது. அதே நேரத்தில் காரசாரமாக டேஸ்டியாக இருக்கணுன்னா இந்த சாதத்தை ட்ரை பண்ணுங்கள். ஒரு இடிக்கல் எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி இடிக்கிற உரல் எடுத்துகிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் மிளகு சீரகத்தை சேர்த்துக்கோங்க. ரெண்டும் சேர்த்து அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா இடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம குறகுறப்பாக தான் இடிக்கணும். இது ட்ரையாக இருக்கும்போதே ஃபஸ்ட்டு இடிச்சுக்கலாம். இதோட இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பல் பூண்டு அதோட சேர்த்து நல்லா இடிச்சுக்கலாங்க. இந்த பூண்டு இந்த மிளகு காரம் தாங்க இதுக்கு, வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஆனால் சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இடிக்கணும். இடிச்சாச்சு. அவ்வளோதான். நல்லா இந்த மாதிரி இடிச்சு இப்போ அதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு பக்கம் இப்போ வானொலி அடுப்பில் வச்சு நான் நெய் சேர்க்குறேங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பொரியட்டும். நான் இப்போ ஒருத்தருக்கு தாங்க செய்ய போகிறேன். கொஞ்சமாக வேர்க்கடலை, முந்திரி பருப்பு இருந்தால் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஆப்ஷனல் தான். கருப்பில் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற மசாலாவையும் உள்ளே சேர்த்து ஒரு வறுவறுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது நான் எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை உள்ளே கொட்டி கிளற போகிறேன். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. நல்லா நம்ம தாளித்த இதை எல்லா சாதத்துலேயும் படுற மாதிரி நல்லா கிளறி விடலாம். கொஞ்சம் புளிப்பு சுவை வேணும்னா நீங்கள் லெமன் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் சேர்க்கல. இது சிம்பிளாகவும் அதே நேரத்தில் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் விடலாம் சூடேறதுக்கு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் சர்வ் பண்ணலாம். இது ஒருத்தருக்கு ஆகுங்க. அவ்வளோதான். நீங்கள் எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் இந்த சீரகம், மிளகு, பூண்டெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. செஞ்சு முடிச்சா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.